ஹாய்ங்க, நான் பிரியா. நம்ம குழந்தைங்களுக்கு லீவ் விட்டதுனால பெங்களூர் வந்திருக்கோங்க. பெங்களூரில் வந்து கிளைமேட் ரொம்ப சில்லுன்னு இருக்குதுங்க. மழை அப்பப்போ பெஞ்சிட்டே இருக்குது. சரி, நம்ம மன்னார்கெட்டா போகலான்னு சொல்லிட்டு காலையிலே கிளம்பிட்டோங்க. கால் டாக்ஸி தான் புக் பண்ணியிருந்தோம். இங்கே வீட்டிலேருந்து ஒரு 37 கிலோமீட்டர்ஸுங்க. போகிறதுக்கு வந்து பயங்கர டிராஃபிக்கு. 2 மணி நேரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. அதனால் சரி 1 o'clock மேலே ஆயிடுச்சு. போகும்போதே பசியோடு உள்ளே போனோம்னா வரதுக்கு லேட் ஆகிடும்னு சொல்லிட்டு போகிற வழியில் உடுப்பி ஹோட்டல் ஒன்று இருந்ததுங்க. அங்கே போய் லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டுட்டோம். ரொம்ப டிராஃபிக்குங்க. நம்ம 10 மணிக்கு கிளம்புனோம்னா 2 மணி நேரம் ஆகுது. ஒரு 30 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆகுதுங்க. அதனால் ப்ரீ பிளான் பண்ணி வச்சுக்கணும். நாங்கள் திடீர்னு தான் கிளம்பினோம். சரி மன்னார்கெட்டா போகலான்னு சொல்லிட்டு 11 o'clock ஆயிடுச்சு. அங்கே போகும்போதே 1:15 ஆயிடுச்சுங்க. சாப்பிட்டுட்டு கரெக்டாக ஜூக்குள்ளே வரும்போது 2 o'clock ஆயிடுச்சுங்க. அப்புறம் டிக்கெட் எடுக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி செல்ஃபாகவும் இருக்குது, டிக்கெட் கவுண்டரும் இருக்குங்க. நம்ம போய் அதில் எவ்வளோ பேர் எவ்வளோ மெம்பர்ஸ்ன்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே பட்டர்ஃப்ளை பார்க்குன்னு சொல்லிட்டு தனியாக இருக்குது. உள்ளே என்ட்ரி ஃபீஸு. அப்புறம் நம்ம வேனோ பஸ்ஸோ ஜீப்போ இந்த மாதிரி ஏதாவது எடுக்கணுன்னா சேர்த்து ஒட்டுக்காவே டிக்கெட் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நாங்கள் முதலே டிக்கெட் எடுத்துட்டு நம்மளுக்கு ஜீப் வந்து 3:20க்கு தான் டைம் சொல்லியிருந்தாங்க. 1 மணி நேரம் இருக்குது அப்படிங்கிறனால உள்ளுக்குள்ளே போய் ஃபஸ்ட்டு நம்ம சுற்றி பார்த்துடலாம். உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக ஜூ மாதிரி தாங்க, மைசூர் ஜூ மாதிரி தான் இருக்கும். அதனால் உள்ளே ஃபஸ்ட்டு போய் நம்ம என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டோம். நல்லாவே கூட்டங்க. சாட்டர்டே சண்டேங்கிறனால நிறைய கூட்டம் வந்திருந்தது. அதில் நமக்கு 3:20 அப்படிங்கிறனால வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நிறையா பேர் உள்ளே இருக்காங்க. நடக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா பேட்ரி காரில் போயிடலான்னு பார்த்தாங்க. அதுக்குமே லைனு. நம்ம அந்த பேட்ரி கார் வர தான் அவங்க டிக்கெட் போடுவேன்னு சொல்லிட்டாங்க. சரி இருக்கிறது 1 மணி நேரம் தான், நம்மளே கொஞ்சம் தூரம் வாக் பண்ணிவிட்டு கரெக்டாக 3 o'clock போய் அங்கே வெயிட் பண்ண ஆரம்பிச்சிடலான்னு சொல்லிட்டு வாக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். உள்ளே போகும்போது மழை வர மாதிரியே தெரியலிங்க. ஒரு 4-5 ஸ்டெப்பு தான் வச்சுருப்போம். மழை அப்படியே தூர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மழை தூர்னோடையுமே ஃபஸ்ட்டு நம்ம பார்த்ததே நரிதாங்க. மழை தூர்னோடனே அதுகளுக்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரில, அங்கே இங்கேயே ஓடிட்டு கரெக்டாக அதோட குகைக்குள்ளே போயிடுச்சு. அப்புறம் அங்கேருந்து கொஞ்சம் தூரம் மறுபடியும் இந்த மாதிரி ஒரு 10 மீட்டர்ஸ்குள்ளேயே ஒவ்வொரு அனிமல்ஸையும் வச்சுருக்காங்க. கரடி வந்து நல்லா ஜாலியாக அதுக்கு கட்டல் மாதிரி செஞ்சு கொடுத்துருக்காங்கங்க. அந்த கட்டலில் படுத்துட்டு நல்லா தூங்கிட்டு இருக்குங்க. நெகமெல்லாம் பெருசாக இருக்குங்க. இதெல்லாம் ஊட்டியில் வந்து கொல்லுதுன்னு சொல்கிறாங்க. நம்ம இன்றைக்கி தான் நேரில் பார்த்துருக்கோம். நம்ம அவங்களுக்குலாம் எவ்வளோ பயமாக இருக்குங்க. இவங்க இங்கேயுமேங்க வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு கரண்ட் பாஸ் ஆகிற லைன்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருந்தாங்கங்க. அப்புறம் அங்கேருந்து அப்படியே கொஞ்சம் தூரம் வாக் பண்ணோன்னே மறுபடியும் வந்து நரி கொஞ்சம் பெருசாகவே இருந்ததுங்க. அதெல்லாம் தூங்கிட்டு இருந்தது. மழை பெய்யறதுல சட்டையே பண்ணலை. அது பாட்டுக்கு படுத்து தூங்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்தா அது எல்லாம் ஓட ஆரம்பிச்சிருச்சு. இதுதாங்க நரி, குள்ள நரின்னு சொல்கிறாங்கல்ல, அதுதான் நரி. இவங்களுக்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரியலிங்க. மழை பெஞ்சோன்னையும் உள்ளே போகுது வருது, உள்ளே போகுது வருது, வெளியே எல்லாத்தையும் பார்க்குது. இவங்களுக்கு பழகிடுச்சுங்க. இந்த மாதிரி நிறைய பேர் நம்மளை வந்து பார்க்குறாங்க அப்படின்னு வந்து அதுங்களுக்கு பழகிடுச்சாட்டிருக்குது. அதுக்கப்புறம் போட் ஹவுஸும் இருக்குதுங்க. மழை பட்டையை கிளப்பிடுச்சுங்க. ஒதுங்கிறதுக்கு கூட இடம் இல்லை. ஏதோ 2 கொடை எடுத்துகிட்டு போயிருந்தங்காட்டிக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணோம். அப்போவும் நான் வந்து கொஞ்சம் நல்லாவே நனைஞ்சிட்டேன். போட்டில் போகிறவங்களுக்கு எல்லாமே மழை தான், அவங்களுக்குமே சாரல் அடிச்சிருக்கும். பாதி போட் வந்து கொஞ்சம் ரிட்டன் வந்துருச்சு மழை நின்னதுக்கப்புறம் போய்க்கலான்னு சொல்லிட்டு. கிளைமேட் அடிச்சுக்கவே முடியாதுங்க. சூப்பர் கிளைமேட்டு. பார்த்தா ஒரு கொடைக்கானல் ஊட்டி அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது. பயங்கரமான சில்னஸ்ஸுங்க. செம்மையாக இருந்தது கிளைமேட்டு. நம்ம தான் கிளைமேட்டை என்ஜாய் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா இங்கே நீர் யானை பாருங்கள், தண்ணிக்குள்ளே அத்தனை மலையிலையும் எரும மாட்டு மேலே மழை பெஞ்சால் அசையாதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஜாலியாக படுத்துட்டு கிளைமேட்டை என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்குதுங்க. நெக்ஸ்ட்டு வந்து மானோட ஏரியாக்குள்ளே போயிட்டோங்க. மான் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருந்ததுங்க. புள்ளிமான், கெடாமான், அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருந்ததுங்க. இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்ததுங்க. பெரிய பெரிய கொம்போடு இருந்தது. லக்ஷிதாவும் ஜோஷினியும் நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க.
இதை விட உள்ளுக்குள்ளே நம்ம ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போனோம் பார்த்தீங்களா, அதுதாங்க மறக்கவே முடியாது. அந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள், நான் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் போடுறேன். இந்த யானைங்க எல்லோரும் நின்று பார்க்குறாங்கன்னு கோவம் வந்துருச்சா என்னமோ தெரியலிங்க, விடுன்னு ஒரு யானை வந்து அந்த டயரை ஃபுல்லாக ஃபாஸ்ட்டாக தள்ளி வெளியவே தள்ளி விட்டுருச்சுங்க. என்ன லொல்லு இருக்கணுங்க இந்த யானைக்கு. ஃபுல்லாக எல்லோரும் நின்று பார்க்குறாங்கன்னு கோவமாக என்னன்னு தெரியலிங்க, இல்லை மழை பெஞ்சிருச்சுன்னு ஒரு என்ஜாய் பண்ணுதான்னு தெரியல. தள்ளி விட்டோன்னே எல்லா யானையும் அது பக்கத்தில் வந்து நின்றுச்சு. அதுக்கு ஒரே சந்தோஷங்க. நம்ம நின்று பார்க்குறதுக்கும் கொஞ்சம் பயமாக தாங்க இருந்தது, நம்மளை ஏதாவது பண்ணிடுமோன்னு சொல்லிட்டு. இவ்வளோ கம்பி போட்டிருக்குறாங்கங்க, இருந்தாலும் அதை நினச்சதுன்னா அந்த கம்பியில் உடச்சி எரிஞ்சிருங்க. அதனால் கொஞ்சம் சீக்கிரமாகவே போயிடலான்ட்டு ஓடி வந்துட்டோம் அந்த பக்கம். அதுக்கப்புறம் மழை பெய்யுதுன்னு ஒரு புலி வந்து அந்த ஒரு ஹோல்ஸ் மாதிரி இருக்குங்க, செட் பண்ணி வச்சுருக்காங்க, அதுக்குள்ளே போய் உட்காந்துட்டு இருந்தது. ரொம்ப தூரமாக இருந்தது, பிக்சர் வந்து கிளியராக தெரியல. அப்படி இருந்து பார்த்துமே அவ்வளோ பெரிய மூஞ்சிங்க. சிங்கம் சிங்கம் மைசூர் ஜூலையும் பார்த்துருக்கோங்க, அது கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸில் இருந்தது. இது பாருங்கள், மூஞ்சி மட்டும் பெரிய சைஸுங்க, அந்த சைஸில் இருக்குது. இதெல்லாம் நம்ம பக்கத்தில் வந்துச்சுன்னா அவ்வளோதாங்க, கொலை நடுங்கிரும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஆமை, முதலை, கிளிங்க, எல்லா டைப் ஆஃப் குரங்கு, அதே மாதிரி எல்லா டைப் ஆஃப் கிளீஸு, அப்புறம் நிறைய இருந்ததுங்க. மெயின் வந்து இந்த முள்ளமன்றி பாருங்கள், நிறைய காய்கறியெல்லாம் கொண்டு வந்து போட்டிருக்குறாங்க. அது வாட்டுக்கு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தது. பாம்பு வந்துங்க, இது மலை பாம்பு, நல்லா சுருண்டு ஏதோ சாப்பிட்டுட்டு நல்லா சுருண்டு படுத்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்ததுங்க. அதுக்கப்புறம் கிங் கோப்ரா வந்து 2 கோப்ரா இருந்ததுங்க. நல்லா தெரியல, கிளியராக தெரியல, ஏன்னா அந்த கம்பி வந்து ரொம்ப குட்டி குட்டி கம்பியாக இருக்குங்களா, வீடியோ வந்து கரெக்டாக எடுக்க முடியல. அந்த கிங் கோப்ரா வந்து மேலே ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஷீட்டு மேலே ஒன்று படுத்துட்ருக்கு, அந்த ஹட்டுக்குள்ளே ஒன்று படுத்துட்ருக்கு. 2 கிங் கோப்ரா இருந்ததுங்க. இதுக்கு சாப்பிட்றதுக்கு வந்து ஒரு எலியை வந்து உள்ளே விட்டு வச்சுருந்தாங்கங்க. அதுக்கப்புறம் இது என்னடா பொம்மை மாதிரி இருக்குன்னு போய் பார்த்தா பக்கத்தில் வால் ஆட்டுச்சுங்க. இது புலி பாருங்கள், புலி எவ்வளோ பெருசு இருக்குங்க. நான் பொம்மைன்னு நினச்சேன், ஆனால் வால் ஆட்டினதுக்கப்புறம் தான் இது புலி உண்மையாலுமே படுத்துட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா இன்னொரு மூஞ்சி தெரிஞ்சுது. அது அதை விட பெருசாக இருக்குதுங்க. இதையெல்லாம் பார்த்துட்டோன்னே ஜோஷ்னி லஜ்தாவி கையிலேயே பிடிக்க முடியல, அவ்வளோ என்ஜாய்மெண்ட்டு. இதெல்லாம் பார்த்துட்டு சரி 3 o'clock ஆயிடுச்சு, நம்ம போய் வண்டிக்கு பக்கத்தில் உட்காரணும், அப்போ தான் வண்டி வந்துச்சுன்னா ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போக முடியும்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டோங்க. அங்கே போய் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோங்க. வெயிட் பண்ணுற இடத்துல பஸ்ஸு, இந்த மாதிரி இனோவா, ஜீப்பு ஏதாவது நம்ம புக் பண்ணியிருந்தோன்னா அதுலேருந்து கொஞ்சம் தூரம் ஒரு 10 minutes பக்கம் வாக் பண்ணி வந்தோம்னா இந்த மாதிரி லைனாக நிற்குங்க. ஃபுல்லாக கிளாஸ் கவர் பண்ணி தான் இருக்கும், சேஃப்டியாக தான் இருக்கும். நாங்கள் வந்து பொலேரோ தாங்க புக் பண்ணியிருந்தோம். ஏசியோடு புக் பண்ணோம் அப்படின்னா 4500 ரூபா, நான் ஏசியாக இருந்ததுன்னா 3800 ரூபா. 7 பேர் உட்காந்துக்கலாங்க. எங்களுக்கு நான் ஏசி இல்லைன்னு சொல்லிட்டாங்கங்க. சரிங்க, அடுத்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்.